என்ன இது வர மாட்டேங்குது? Good evening, good evening. Okay. Yes. Now it's visible. Okay, fine. Hi, welcome back to Physics Wala. Tamil Nadu NEET. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Hi children. Hi. இன்னைக்கு உங்களோட chat பார்க்க முடியலையே. கேட்குதா எல்லாருக்கும்? எங்கே இருக்கீங்க? குட் ஈவினிங் பவன். நான் சொல்கிறது கேட்குதா? என்னோடய வாய்ஸ் விசிபிளாக இருக்கா? ஐ மீன் ஆடியபிளாக இருக்கா? Okay, good evening. So, shall we start? என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியாது. ஸோ we are supposed to start with our 10-month plan. ஒரு மாஸ்டர் பிளான் உங்களுக்கு தரமாக பண்ணியிருக்கோம். So we are going to discuss about what we can do for this 10 months. You have probably உங்களுக்கு ஒரு இன்னொரு 10 months இருக்குது, right? You have a 10 months in your hand for your next NEET, which is on 2027. So what are the things which we can do for the next NEET? What are the things, how effectively we can prepare for the next NEET? These are the things we are going to discuss here. Okay, so எல்லாருமே சீக்கிரமா வாங்க. Hi guys, hi. வந்தவங்க எல்லாரும் எஸ் மேம் வி ஆர் ஹியர். கொஞ்சம் அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டேன்னா ஐ கேன் ஸ்டார்ட் வித் த கிளாஸ். குட் யூ ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஒன்ஸ்? Okay, so you know that like maybe you guys will be having less marks. You guys may score less marks in the NEET 2026. Maybe it's around 300 to 400 இருக்கலாம், இல்லை 400 ப்ளஸ் இருக்கலாம், below 600 மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மேம் எனக்கு வந்து மறுபடியும் நான் நீட் ரிப்பீட் பண்ணுறேன், நான் வந்து மறுபடியும் எனக்கு வந்து ஒரு நீட்டுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் ஐம் கோயிங் டு கிவ். ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ ஃபார் தட்? வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹாவ் டு கோ த்ரூ ஃபார் தட்? ஆர் வாட் ஆர் த ஹவு ஐ ஹாவ் டு பிளான் திஸ் 10 months எஃபெக்டிவ்லி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, for that only I'm doing for you guys. எங்கே யாருமே காணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் we are going to discuss all the monthly wise planner. So monthly wise chapter completion plans we are going to discuss about it. Okay, so we are going to discuss that and what are the revisions. நம்ம இப்போ என்னதான் நம்ம படித்தாலும் whatever the theoretical portions we have covered, you have to know about the MCQs and PYQs. MCQs நீங்கள் பண்ணணும், PYQs நீங்கள் பண்ணணும். அப்போ மட்டும்தான் என்ன பண்ணணும், you can உங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை நீட்டு சொல்கிற மாதிரி இருக்கும்போது யூ கேன் ஈஸிலி கிராக் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த கொஷின் வரும்போது ஓகே இந்த கொஷின் நான் பார்த்துருக்கேனே, இந்த கொஷின் ஐ ஹவ் சீன் திஸ் தேர் ஹியர், அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ MCQ ப்ராக்டிஸ் பண்ணணும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் யூ ஹாவ் டு வாட் ஆர் வி சி இந்த வீடியோ இந்த ஒரு இதில் நம்ம வந்து இந்த ஒரு பிளானில் வி ஆர் கவரிங் ஆல் திஸ் டாபிக்ஸ். ஓகே, அண்ட் மார்க் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி கடைசியில் இருக்கிற அந்த 3 months, லாஸ்ட் 3 months is very very important for you guys. Last 3 months is extremely important. So how can we plan that? அதுதான் நம்ம இந்த ஒரு 10 months கரெக்டாக உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும், என்னெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும்னு இருக்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே, shall we start children? Shall we start? Okay. So it is starting from, we know that, see உங்களுக்கு இப்போ first of all before going to the 10-month plans, let me tell you one thing. How can you crack the NEET, or what are the things which you have to keep in mind while writing the exam or while preparing for the competitive exam? Yakeen NEET planner எப்போ மேம் ரிலீஸ் ஆகும்? கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஓகே, you will get it very soon.
okay. So you should have the proper planning, consistent on a daily study routine வேணும். அது இப்போ ஒரு டே இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ஃபார் இன் டே யூ ஆர் ஸ்டடிங், ஒரு டே வந்து நீங்கள் 2 hours படிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து 4 மணி நேரம் படிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்றுமே படிக்கல, 2 நாள் நீங்கள் ஒன்றுமே படிக்கல, மறுபடியும் ஃபஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் 2 hours படிக்கிற. ஸோ அந்த ஒரு இன்கன்சிஸ்டி இல்லாமல் இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ஃபார் 2 hours or 3 hours or let it be between 3 to 5 or 6 hours means you have to stick on that plan. So ஒரு proper planning you should have a consistent ஆன ஒரு daily study உங்களுக்கு வேணும். And there should be not single revision, you should undergo or you should make sure that it is you are undergoing multiple revisions. You have to undergo multiple revisions also. Multiple revision நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ரெகுலராக டெஸ்ட் எடுத்துக்கணும். You have to go through the particular portions. அதே மாதிரி அந்த particular portionsல இருந்து இருக்கிற டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அண்ட் ஸ்மார்ட் ரிசோர்ஸ் செலெக்ஷன். நம்ம இப்போது நிறைய ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கும்ல நீட்டில். நம்ம பார்த்தீங்கன்னா வி ஹாவ் a lot of resources. even PW have resources. You can get a lot of n number of resources from n number of sources, right? கூகுளில் இருந்து கிடைக்கும், ChatGPT இருந்து கிடைக்கும், எதிலிருந்து வேணாலும் we can get the resources. but என்ன சொல்கிறது, choosing the correct resources is the first and most important thing. ஸோ நம்ம கரெக்டாக அந்த ஸ்மார்ட்டாக இருக்கிற ரிசோர்ஸ் நிறைய எழுதியிருக்குது, உங்களுக்கு தேவையில்லாத நிறைய இது கொடுத்துருக்குறேன்னா that is not useful for you. So correct and apt and precise ஆன resources you have to get it. So அதுக்கெல்லாம் நமக்கு வந்து நம்மளோட யக்கீன் நீட்டில் இருக்கிற உங்களோட நாங்கள் கொடுக்க போகிற உங்களுக்கு இருக்கிற லெக்சர் பிளானர் வந்து it's going to be help you guys. நம்ம வந்து இந்த பிளானர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அதில் இருக்கிற லெக்சர் நோட்ஸு, அதே மாதிரி அதில் கொடுக்க போகிற மைண்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறோம் யக்கீன் நீட்டில். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு 10 monthோட அந்த ரோட் மேப் தான் சொல்ல போகிறோம், வாட் வி கேன் டூ. ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் திஸ் பர்டிகுலர் நீட் எக்ஸாம். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த நீட் எக்ஸாமை வந்து ஐம் கோயிங் டு டிவைட் இட் இன்ட்டு 4 phases. ஓகே, ஐம் கோயிங் டு டிவைட் இட் இன்ட்டு 4 phases. யூ ஹாவ் த phase 1, 2, 3 and 4. ஓகே, ஹாய், குட் ஈவினிங். phase 1 சொல்கிறது, phase 1 இட்ஸ் மே டேக் 1 to 5 months. ஓகே, ஐம் ஜஸ்ட் ப்ரிசைஸ்லி டெல்லிங் இன் டெப்த்தாக நான் போகும்போது கெமிஸ்ட்ரியை பற்றி தான் சொல்லுவேன். பட் as a whole I'm telling phase 1 that may take 1 to 4 months, which is actually complete syllabus. உங்களுக்கு தெரிஞ்ச சிலபஸாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாததாக இருக்கலாம். நீங்கள் நார்மல் எக்ஸாம் இந்த டைம் எக்ஸாம் பண்ணும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ண சிலபஸாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி த சிலபஸ், யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் த கம்ப்ளீட் சிலபஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு you have to get a concept எல்லாத்துலேயுமே கான்செப்ட் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் அண்ட் கான்செப்ட் பில்டிங் இஸ் கோயிங் டு பி த first month மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 to 5 monthஸோட ஒரு பர்டிகுலராக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஃபேஸ் சொல்கிறது, த நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் கோயிங் டு பி த month 6 to 7. அதை 6லேருந்து 7 வரைக்கும் வந்து ஒரு டுவர்ட்ஸ் அந்த ஃபஸ்ட்டு 5 முடிச்சதுக்கப்புறம் 6வது மாதத்துலேருந்து நீங்கள் என்ன, யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த ஃபஸ்ட் ரிவிஷன் மீன்ஸ் யூ ஹாவ் டு ரிவைஸ் எவ்ரிதிங். okay, revise panni, revise everything. You can get the question practice everything, including இப்போ நீங்க வந்து இந்த month 6 7 சொல்லும்போது okay, if you are not able to complete it, that அந்த revision pattern நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. And then phase 3 சொல்றது, of course you have to get the mock test, final revision, everything is including in this particular 10 phase. And or 10 month I'm going to divide it as I have divided it as 4 phases. okay, now precise month 1 ல எப்படி நம்ம வந்து strong foundation build பண்ற அப்படினா chemistry பத்தி I'm just discussing about the chemistry. So I can say that you have to start with the mole concept. பசங்களா physical chemistry ல, I don't know how many of you know this, physical chemistry ல if you are very good mole concept, some basic concept of chemistry, that is 11th first chapter is there na. So some basic concept of chemistry. So if you are very good in that, உங்களுக்கு அதில் எல்லா கான்செப்டும் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா your half of your physical chemistry problem is solved, because அது ஒரு continuation தான். You will be getting in electrochemistry, redox reactionsல வருது, then you have that in the particular equilibrium also, chemical equilibrium also. So if you are well and good in mole concept means you can really have a good and strong foundation in the physical chemistry. That's a first one. ஓகே, தமிழில் பேசுங்க. நான் தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கோம், தமிழில் பேசுங்க மேம். நான் தமிழ் மீடியம். நான் சொல்கிற தமிழ் உங்களுக்கு புரியலையா?
Okay, I will try to talk much more in Tamil. Okay, so month 1ல வந்து நம்ம வந்து we are going to build the strong foundation. First one சொல்ற மோல் கான்செப்ட் தான். மோல் கான்செப்ட் வந்து நான் சொன்ன மாதிரி மோல் கான்செப்ட் உங்ககிட்ட இருக்கிறேன்னா இஃப் யூ ஆர் வெரி குட் இன் மோல் கான்செப்ட் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற எல்லாமே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர் ஆகட்டும், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், அதே மாதிரி யூ ஹாவ் த கெமிக்கல் எக்லிபிரியம் ஆகட்டும், அது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். மோல் கான்செப்ட் சொல்கிறது நிறைய பேர் அது வந்து லெத்தாலஜிக்காக விடுற சாப்டர் தான் மோல் கான்செப்ட் சொல்கிறது. அதில் இருக்கிற அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் மோல் கான்செப்டை வச்சு அந்த மோல்ஸை கால்குலேட் பண்ணுறது அது எல்லாமே நமக்கு அந்த ஒரு சாப்டர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் என்டையர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுக்கும்போது நமக்கு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ பி தரோ வித் த மோல் கான்செப்ட். தென் ஆஸ் யூ கேன் நோ தட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் ஆக்சுவலி த ஃபவுண்டேஷன். நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் அதை பற்றி எல்லா ஃபவுண்டேஷன்ஸ் கொடுக்குறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட் ஒன் வி கேன் கோ ஃபார் த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் ஈஸியாக இருக்கும், ரைட்? So then we can go for the periodic table, then you can go for the chemical bonding. So these are the first one, which is the foundation chapter, which is also comes under the category of the 11th standard. But the 11th standard or chapters the mole concept, atomic structure, periodic table and chemical bonding சொல்றது. இதுல most importantly நம்ம chemical bonding சொல்லுவேன். அதுல நிறைய weightage இருக்கு. NEET பேஸ் பண்ணி வரும்போது it's having high weightage. mole concept சொல்றது உங்களுக்கு weightage mole conceptல அதிகமா இருக்கான்னு கேட்டா இல்ல, பட் அது ரிலேட்டடா நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் இந்த சொல்யூஷன் ஆகட்டும் மிச்சம் இருக்கிற சாப்டர்ஸ் நான் சொன்னல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி எல்லாம் அதுலலாம் they have more weightage. So அந்த சாப்டர்ஸ் உங்ககிட்ட கையில் இருந்தேன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் போர்ஷன்ஸ்லேக்கு போகிறதுக்கு. கிளியர் எவ்ரிவன்? கிளியர்? புரியுதா பசங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது புரியுதா? ஐ நோ தட் எனக்கு வந்து கொஞ்சம் தமிழ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். when will you complete the syllabus for the chemistry? You will get to know all the details. Okay, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். Okay, so that is actually the building strong foundation. And month 2 you can go for this particular thermodynamics equilibrium. You have the that equilibrium unga pathina you have the ionic and the chemical equilibrium. அது ரெண்டுமே இந்த சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்கிலலாம் அது ரெண்டுமே சேர்த்து தான் வரும். பட் லைக் அது ரெண்டுமே செப்பரேட்டாக தான் இருக்கும். அயோனிக் இக்லிபிரியம் டிஃப்ரெண்ட்டாக, கெமிக்கல் இக்லிபிரியம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் பசங்க ஃபேஸ் பண்ணுறது அயோனிக் இக்லிபிரியத்தில் தான். அயோனிக் இக்லிபிரியம் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஷின்ஸும் வரும். கெமிக்கல் இக்லிபிரியம் வந்து நமக்கு ஏதாவது பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஆன்சருக்குள்ளே வர முடியும். பட் அயோனிக் இக்லிபிரியம் இஸ் லிட்டில் மிட் உங்களை கொஞ்சம் வந்து they will make you to like அந்த அளவுக்கு ஈஸியாக ஆன்சருக்குள்ளே போக விட மாட்டாங்க. லைக் they won't allow you to get the answer very easily. Okay, clear everyone? Okay, so equilibrium இருக்கு. Then you have the redox reaction solutions. This is the reason why I put the mole concept first. நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த mole concept முடிச்சிட்டிங்கன்னா, இது நான் கெமிஸ்ட்ரியோட தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் mole concept முடிச்சிட்டிங்கன்னா you are very well good in mole concept means உங்களுக்கு வந்து அப்போவே வந்து அந்த redox reaction சொல்யூஷனும் முடிச்சிட்டேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறது இதனால தான். Clear? So these are the strengthening compounds. strengthening compounds இல்லை கான்செப்ட்ஸ், விச் மீன்ஸ் இதெல்லாமே நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருந்து அப்படி கண்டினியூஷனாக இந்த சொல்யூஷன் ரிடாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன்னா யூ வில் பி மச் மோர் ஈஸியாக, இட் வில் பி மச் மோர் ஈஸியாக ஃபார் யூ டு கிராஸ்ப் இட். ஓகே மேம், மேம் ஆப்பிள் எப்போ ஸ்கெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க? தவனேத்ரா, இட் வில் பி ரிலீஸ்டு சூன். ஓகே, ஈவன் ஐ டோன்ட் நோ, ஐ வில் செக் வித் த டீம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேஜர் கான்செப்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட எல்லா பேசிக்ஸும் எதெல்லாம் பேசிக்ஸில் வருது பசங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட வாட் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? டெல் மீ வாட் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? கேட்கட்டும். இதெல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸில் வருது. நிதிஷ்குமார், எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுப்பீங்களா? நான் வந்து ப்ளீஸ், நான் கவர்மெண்ட் ஸ்கூல், எனக்கு ஸ்கூலில் ஒன்றுமே சொல்லித் தரல மேம். ஹியர் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த பேஸ் ஒன்லி. நம்ம பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே பேசிக்லேருந்து தான் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, and initially you will be find little difficult with my Tamil, but that's fine. Okay, I will put more effort for that. Okay, so organic chemistry basics வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ்லாம் நம்ம சொல்ல போகிறது எப்படின்னா, உங்களுக்கே தெரியும் nomenclature is comes under the category of அந்த 11th சாப்டர்ஸ். ஓகே, 11th சாப்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குன்னு. வாட் ஆர் த திங்ஸ் nomenclature வருது, அதிலே வந்து நம்மளோட அந்த எஃபெக்ட்ஸ் வருது,
ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஜிஓசி ஃபஸ்ட்டு வருது. தென் யூ ஹாவ் த ஓகே அதில் வரும்போது நாமென்க்ளேச்சர் வருது. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் வருது. அதே மாதிரி செப்பரேஷன்ஸ் வருது. இது எல்லாமே அதோட ஸ்டார்டிங். Okay, these are the one which is comes under the category of the basics. As you told, yes, IUPAC, isomerism, sigma bond, pi bonds, அதை பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பேசிக்ஸில், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸில். Then you are coming with the hydrocarbons. Hydrocarbons வரும்போது we are specifically studying with about the ANE, ENE and YNE. ANE ஓட preparation எப்படி, அதோட reactions எப்படி, what are the reactions, all those things we will be undergoing, we will be studying. Then ENE, YNE லும் the same category தான் இருக்கும். அது வந்து oxidation, reduction, all those things we will be discussing. So அதுதான் நமக்கு செகண்டரியாக நம்மளோட இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட மேஜர் கான்செப்ட்ஸ். தீஸ் ஆர் த சாப்டர் ஆர் கான்செப்ட் which comes under the category of the which comes under the category of the organic chemistry. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உள்ள மேஜர் கான்செப்ட்ஸ் இதெல்லாமே. ஒன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ், ஹைட்ரோகார்பன், அண்ட் நவ் யூ ஹாவ் ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஜிஓசி சொல்கிற ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஜிஓசியில் தான் உங்களுக்கு வந்து யூ ஹாவ் இட் இஸ் ஸ்பிளிட்டிங் இன்டு டூ. யூ நோ தட் ஜிஓசி 1 அண்ட் ஜிஓசி 2. ஜிஓசி 1 சொல்கிறது நமக்கு இருக்கிற அந்த எல்லா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டை பற்றி நம்ம பேசுவோம். We have the inductive effect, mesomeric resonance, all those, hyperconjugation, tautomerism, இதெல்லாமே நம்ம பேச போகிறோம், ரைட்? aromaticity, இதெல்லாமே GOC 1ல் வர ஒரு போர்ஷன்ஸ் தான். இதெல்லாம் அதிலே தான் நமக்கு வந்து இன்டெப்த்தாக நம்ம கொஞ்சம் படிக்கிறோம், அதில் இருக்குது. தென் ஜிஓசி 2 வரும்போது தான் யூ நோ த ப்ரிப்ரேஷன்ஸ். ஐ மீன் ப்ரிப்ரேஷன்ஸ் இல்லை, பேசிக்கலி ரியாக்ஷன்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம், ரைட்? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி, அடிஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன். அதில் அடிஷனில் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் உண்டு, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டிடியூஷன்லேயும் சேம் நியூக்ளியோஃபில் இருக்குது, எலக்ட்ரோஃபில். எலிமினேஷன் ரியாக்ஷனில் ஈவன் நீட் டு, அதோட க்ரைட்டீரியா, அதில் வர ரூல்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஜிஓசியில் தான் வருது, இந்த ஒரு ஜிஓசியில் வரும். நவ் யூ மே ஆஸ்க் மீ, மேம் இதெல்லாம் எல்லாமே படிச்சிட்டேனா, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இந்த ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரேன்ஸ், ஆல்கஹால்ஸில், ஆல்டிஹைட்ஸில் எல்லாம்? ஓகே போதும்ப்பா, நான் ஐம் ரியலி டயர்ட் ஆஃப் ரைட்டிங் நீட். ஓகே என்ன சொல்கிறேன்னு தெரியலடா. ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் கேட்கல மேம், இதெல்லாமே படித்ததுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பசங்களா சி த பேசிக் இஸ் ஆக்சுவலி இன் யோர் டெக்ஸ்ட் புக். கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கிட்ட வந்து சொல்கிறேன்னா, 2 டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற செகண்ட் டெக்ஸ்ட் 12th டெக்ஸ்ட் புக்கில் தான் யூ ஹாவ் திஸ் ஹாலோ ஆல்கேன்ஸ் ஃப்ரம் ஹாலோ ஆல்கேன்ஸ். அதில் தான் நீங்கள் வந்து ஆக்சுவலி SN1, SN2 நம்ம அந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு நம்மளோட அடிஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிறீங்க. பட் வாட் ஐ சஜஸ்ட் ஆர் வாட் ஐ யூஸ் டு டூ இஸ், உங்களுக்கு அந்த ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு GOC 2 பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா, அதை ஓகே GOC 2 சொல்கிறது இந்த மாதிரி அடிஷன் இருக்குது, எலிமினேஷன் இருக்குது, யூ ஹாவ் த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, 3 விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இதிலே அடிஷன் ரியாக்ஷன்ஸோட அண்டரில் வர எதெல்லாம் ரியாக்ஷன்ஸ் வருது, இதில் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனோட அண்டரில் இதெல்லாம் ரியாக்ஷன்ஸ் வருது, அதோட மெக்கானிசம் அப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா GOC 2விலே நீங்கள் அதை பற்றி எல்லாமே படிச்சிட்டேன்னா, நெக்ஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் இருக்குல்ல, ஹாலோ ஆல்கேன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், அமீன்ஸ், இதெல்லாமே it will be much more easier for you because you already studied all about the what are the particular reactions undergoing and what are the mechanism undergoing in that particular reactions, everything, and then you are going back to the organic chemistry means or the text wise கொடுத்திருக்கிற text wise நீங்கள் போறேன்னா it is going to be much more easier for you. Okay, clear everyone? Clear? So that's why I just put it like this: organic chemistry basics, which comes under the category of 11th, and organic chemistry GOC means which comes under the category of the 12th. Okay, I hope this is clear for everyone. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ கேன் கவர் த 4th month இல்லை 5th month எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணலாம். அந்த GOC 2 முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இதுக்கு வந்திருக்கேன். ஸோ யூ கேன் கவர் த ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் அண்ட் யூ கேன் ஆல்சோ கோ வித் ஆல்கஹால், ஃபினால்ஸ் இஸ் வெரி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் மாதிரி தான் ஆல்கஹால்ஸும் ஃபீனால்ஸும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் தென் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்கள் ஸ்கூல் எக்ஸாமுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் ஹேவிங் தட் மச் ஐடியா அபவுட் த ஸ்கூல் எக்ஸாம்ஸ், பட் நீட்டை பொறுத்த வரைக்கும் chemical kinetics is very important. Okay, they won't be asking that much difficult level questions, but they do have some questions. Okay, போன டைம் எல்லாம் பார்க்கும்போது they have some questions. Chemical kinetics are relatively advanced topic and it's really important topics. Okay, now next இருக்கிற chapters இருக்குல்ல, so this is not like நான் சொல்றது இந்த next chapters இந்த கடைசி இருக்கிற chapters வந்து less important ஆன chapters தான், நீங்க அது படிக்க வேணாம் அப்படி இல்லை. நான் அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ ஒரு மாதத்தில் ஓகே இந்த ஒரு மந்த் மொத்தமாக இல்லை ஒரு 3 month ஃபஸ்ட்டு ஒரு 4 months அல்ல ஃபஸ்ட்டு ஒரு
ஃபோர்த்து மந்த் மட்டும் நான் மொத்தமாகவே ஃபிசிக்கல் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிறேன். ஃபிஃப்த்து மந்த் எல்லாமே நான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறேன்னா ஸோ வாட் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டேன்னா யூ வில் கெட் போர்ட். ஓகே, ஒரு மாதம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் மொத்தமாக ஆர்கானிக் மட்டும்தான் படிக்கிறீங்க ஃபுல்லாக. ஓகே, கம்ப்ளீட்லி ஆர்கானிக் படிக்கிற, அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக ஆர்கானிக் படிக்கிறீங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி போர்ட் அண்ட் யூ கேனாட் ஃபோக்கஸ் தட் மச் ஆல்சோ. ஸோ தட் இஸ் த ரீசன் வை டூ ஆர்கானிக் படிச்சுட்டேன்னா ஒரு ஃபிசிக்கல் படிங்க. ஓகே, இஃப் யூ ஸ்டடிங் 3 ஃபிசிக்கல் கோ ஃபார் 1 ஆர்கானிக். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி படிக்கும்போது ஒரு மந்தில் தான் நீங்கள் இது எல்லாமே படிக்கிறீங்க. இந்த 4th மந்தில் யூ ஆர் கோயிங் டு கவர் 3 chapters. ஸோ those 3 chapters if it is organic means it will be very pressure for you. But I'm suggesting you to go for this and revision also. Revision வேணும், ஏன்னா நீங்கள் 5th மந்தில் we are going to start with this aldehydes and ketones, right? Aldehydes and ketones and carboxylic acid நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ what happens, இதில் இருக்கிறது மறந்துட்டேன்னா மறுபடியும் கஷ்டமாயிடும். ஸோ you have to go for the revision continuously, but I would suggest you to go for two organic. If it is 2 organic, 2 organic இருக்குறேன்னா ஒரு inorganic or physical அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி படிச்சிட்டேன்னா உங்களோட பிரெயின் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட் பல்ப் அறியும். ஓகே, so aldehydes and ketones, amines, biomolecules and coordination chemistry, you can go for this coordination chemistry is also very important, which is a continuation of the chemical bonding. You have to get in a rough idea about the chemical bonding மறக்க கூடாது, அது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இல்லை இந்த ஒரு 10 months பிளான்ஸில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படித்தது இப்போ ஃபஸ்ட்டு மந்தில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது அந்த ஃபஸ்ட்டு மந்த்லேயே வச்சு போகக்கூடாது. யூ ஹாவ் டு ரிவைஸ் தட், தென் only உங்களுக்கு அந்த 5th month வரும்போது it will be much more easier to cover. Okay, clear ஆனோ? I mean clear, is it clear? Okay, in between I'm getting some Malayalam, so I guess you're okay for that, right? Next month 6th இருந்து we are going to start the intense revision on first revision phase. That is the first revision phase, my dear students. For the chemistry, let me tell you one thing, you have to go for the formula first. Formula is really important, and you have to go for the reaction revision. There are some reactions which is like some reactions are the இப்போ உங்களுக்கு வரேன்னா acid catalyzed ஆன hydration வருது, ஏதாவது ஒரு ஆசிடோட பிரசன்ஸில் இருக்கிற hydration, which means water is adding. அதில் அவங்க எப்படி வைப்பாங்கன்னா H2SO4 they can ask, or they can ask D2SO4 and all. So what happens means according to that the product will be changing, or they can ask H2O and D2O, which means deuterium. So in those reactions and all you have to get an idea about the mechanisms. So mechanisms தெரிய வேண்ட நிறைய reactions உங்களுக்கு வருது. So அதெல்லாம் உங்களுக்கு வந்து +2 portionsல organic chemistryல தான் இருக்கு. So reaction mechanism, whichever the mechanism is needed for you, whichever the mechanisms, அந்த mechanismத்துல இருந்து question கேட்கறதுக்கு chance இருக்கிறது, it's really important. Okay, so you have to get an idea about the formula. So of course it is important for the physical chemistry. Physical chemistry பொறுத்த வரைக்கும் formulas are really important. Reaction revision பண்ணணும். அதே மாதிரி MCQs you have to go for that. Multiple choice questions are really important. Okay, clear? Yes, Yakeen தான் நான் தான் எடுக்க போறேன். Okay, next one is month 7, that is question practice. month 7 எப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஓகே, month 6 வந்து ஐ டோல்ட் யூ உங்களுக்கு வந்து ரிவிஷன் தான் நீங்கள் பண்ணணும். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் ஃபார்முலா. அதில் வந்து நான் வந்து MCQs அந்த அளவுக்கு ஐ எம் நாட் கிவிங் தட் மச் ட்ரஸ்ட் டு த MCQs. ஓகே, ஆனால் உங்களுக்கு அந்த கண்டென்ட் நீங்கள் தரவா பண்ணணும், அதே மாதிரி தரவா ரிவிஷன் பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃபார்முலா ரிவிஷன். ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் இப்போ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் பண்ணணும். டெரிவேஷன்ஸ், அதாவது இஃப் தேர் இஸ் சம் டெரிவேஷன்ஸ் விச் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த எக்ஸாம் லெவலில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது டெரிவேஷன்ஸ் இருந்தால் அது யூஸ் பண்ணும். இப்போ பயாலஜியில் இருந்தாலும் நீங்கள் கண்டென்ஸ் ரிவிஷன் தான் பண்ணுறோம், ரைட்? அண்ட் யூ ஆர் டூயிங் some questions only. But when it comes to the 7th month, if it is on the 7th month என்ன ஆகுறேன்னா you have to go for the physics at least 100 MCQ. அது டெய்லி ப்ராக்டிஸ் ஆகும். It's not like monthly 100 question அப்படி இல்லை. At least daily basis you have to do 100 MCQs. It's really difficult. I know that it's really difficult, but it's towards the 7th month. So your mind will be almost, if you are following this pattern, your mind will be almost get to use that. They will use to that. So what happens means அவங்க அது யூஸ்ட் ஆகிடும், உங்கள் மைண்டே அதுக்கு யூஸ்ட் ஆகிடும். ஸோ 100 MCQ சொல்கிறது 100 இல்லைனாலும் ஒரு 80 ஆகுது, 70 to 80 ஆகுது, you have to try it daily. And now you may think that
கெமிஸ்ட்ரி சார் இல்லையா? கெமிஸ்ட்ரி சார் வந்து இப்போ நான் தான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ எங்கே இருந்தோம் நம்ம? ஸோ நவ் யூ மே திங்க் தட் மேம் 80 கொஷின்ஸ் நம்ம டெய்லி பண்ணுறோன்னா 3 நாள் 4 நாள் நமக்கு கொஷின்ஸே கிடைக்காததுக்கப்புறம் யூ கேன் டூ த கொஷின்ஸ் விச் யூ ஹேவ் டன் ஆல்ரெடி. உங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த கொஷினே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஹாவ் டு டூ 100 MCQs, that's only. Okay, clear everyone? Clear? So this is chemistry is 100 MCQ, and also biology also. Biology is little higher level since it is having botany and zoology. So it should be like 100 150 அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி, யூ ஜஸ்ட் செட் ஏ பார் ஒரு செட் ஏ கோல். அது ரீச் ஆகலைனாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மாதம் இல்லை ஒரு ஃபஸ்ட்டு வாரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வாரம் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஒரு வாரம் யூ ஆர் டூயிங் லைக் 50 to 60 questions or 40 questions means next week you can do like 50 to 60. It's easy, it will be easier for you. Okay, clear? Okay, Vasanta Kumar. Okay, next one is month 8, that is like we are going to discuss about all the full revisions. Okay, full revision da, and the revision varum mock test, only mock test da more panano. Like you have to get in the month la irundha da 8th month la irundha da neenga enna panna poringa, you are going to do the time management. அது அக்ரெசிவாக பண்ண போகிறேன். யூ ஆர் கோயிங் டு டூ த ஃப்ரம் 8th month onwards you are going to do the aggressive time management. அது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்ரி நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஃபேஸிங் திஸ் இஷ்யூ. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் த நீட். ஸோ மாக் டெஸ்ட் நீங்கள் பண்ணும்போது தான் யூ வில் கெட் டு நோ ஹவு டு மேனேஜ் த டைம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் வீக்லி 2 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி சும்மா டெஸ்ட் பண்ணதுனால யூஸ் இல்லை பசங்களா. லைக் சும்மா நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்க, அதில் ஓகே இந்த கொஷின் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த கொஷின் எனக்கு ராங் வந்து, இந்த கொஷின் நெகட்டிவ் மார்க் வந்து, ஆனால் அந்த கொஷினில் உனக்கு என்ன தப்பாயிடுச்சு, நீ என்ன தப்பு பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். ஓகே, நான் இதுதான் அந்த கொஷனில் தப்பு பண்ணேன். ஓகே, இந்த கொஷனில் நான் யூனிட் எழுதாமல் யூனிட் கன்வர்ஷன் நடத்தலை, இந்த கொஷனில் நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த ஒரு ரியாக்ஷன் ஏஜென்ட் இருக்குன்னு எனக்கு தெரியலை, இந்த ரியாக்ஷன் வச்சு நான் கண்டுபிடிக்கல. ஸோ யூ ஹாவ் டு அனலைஸ் த டெஸ்ட். தென் only உங்களுக்கு எங்கே நீங்கள் தப்பாக இருக்கீங்க. சம்டைம்ஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் will be weak in physical chemistry. அவங்க வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கும், அவங்களுக்கு வந்து கால்குலேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கால்குலேஷன் கன்வர்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதில் தான் நான் ராங்காக இருக்கேன். இந்த டெஸ்ட் அதுக்கு தான் டெஸ்ட் அனலைஸ். திஸ் இஸ் ஃபார் த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் த டெஸ்ட் அனலைஸ். வேர் யூ வென்ட் ராங் and how can you rectify it. Okay, and that is something comes under the category of mistake correction. Okay, I will suggest you usually I guess previous year one of my offline student, she has actually have a record. அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் வச்சுருந்தாங்க. ரெக்கார்ட் இல்லை, அது ரெக்கார்ட் மாதிரி தான் அந்த புக் இருந்தது. the questions which she went wrong na, இப்போ மாக் டெஸ்ட் எடுக்கிற டைமில் எதெல்லாம் கொஷின்ஸ் வந்து ராங்காக இருந்தோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க. ஷி ராட் ஆல் த கொஷின்ஸ் அண்ட் ஷி ராட் இன் த ரெட் கலர் இங்க் வாட் இஸ் த ராங், எங்கே அவங்களுக்கு ராங் ஆகிடுச்சு. சம் கொஷின்ஸ் ஷி ஃபார்கட் டு சேஞ்ச் த யூனிட்ஸ், சம் கொஷின்ஸ் ஷி ஃபார்கட் டு பிளேஸ் த அந்த 10s 100s பிளேஸ் பண்ணுறது டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. சிலதில் வந்து அவங்க அந்த ரியாக்ஷனே மறந்து போச்சு, அதில் இருக்கிற ஏஜெண்டே மறந்து போச்சு. ஸோ தட் கொஷின் ஆல்சோ வில் பி ரைட்டிங் அண்ட் ஷி ஆல்சோ மென்ஷன் why she went wrong. Okay, நான் கெமிஸ்ட்ரியில் வீக் மேம். ஓகே, yes ma'am, I'm weak in physical chemistry. I know that a lot of people will be weak in physical chemistry. Even I also don't like that much. Okay, எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் பிடிக்கும், ஆனாலும் நம்ம படிச்சு தான் ஆகணும், வர வழி இல்லை. ஸோ physical chemistry is, it's all about the problems. It's not that much difficult. If you got the flow, it's really easy. Okay, so that is the that's what see error book. If where you went wrong, அந்த ஒரு புக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு புக் ஒரு 300 பேஜோ இல்லை 200 பேஜில் ஒரு புக் வாங்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் மாக் டெஸ்ட், இது வந்து month 8th நான் சொல்கிறேன். ஓகே, மாக் டெஸ்ட் பண்ணுற டைமில் இதெல்லாம் கொஷின்ஸ் நீங்கள் ராங் ஆகிடுச்சோ அந்த 300 பேஜை 100 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, இடையில ஏதாவது வச்சுட்டு. இட்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரி which are the questions you went wrong, you just write the question and why you went wrong, what is the reason for that. Like some, as I told you, some calculation mistakes, some may be having the particular, they forgot about the reagent, they forgot the entire reaction itself. So whatever it may be, just write it with a red color. So while you go through that particular book, அந்த error bookல நீங்க மறுபடியும் பார்க்கும்போது அந்த மிஸ்டேக் உங்க கண்ணுக்கு தெரியும், நீங்க விஷனா அது பார்க்குறீங்க. So what happens means you won't make that mistakes again. Okay, okay.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிவைஸ் பண்ணுறது ராங் கொஷின்ஸ். நீங்கள் அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் அந்த எரர் புக் எடுத்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எதெல்லாம் ராங் கொஷின் சொல்கிறது, இட்ஸ் நாட் அபவுட் ரிவைசிங் த ராங் கொஷின்ஸ். தப்பான கொஷின் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, எந்த கொஷின் உங்களுக்கு ராங்காக இருந்ததோ அந்த கொஷினோட கரெக்ட் ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க அந்த புக்கில். அது மட்டும் இல்லை, நீங்கள் ராங் ஆகிறதுக்கான ரீசனும் எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அது மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். அது மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கொஷின் வரும்போது, ஓகே இந்த கொஷின் அந்த புக்கில் எழுதியிருக்கேன், ஸோ திஸ் ஷுட் பி தி ஆன்சர், this is not like this, அப்படி உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடும். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மைண்டில் பிரெயின் அது ஆக்டிவ் ஆகிடும். ஓகே, அண்ட் யூ ஹாவ் டு கோ ஃபார் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் மறக்கிற நிறைய டாபிக்ஸ் இருக்கும். there is a lot of topics or 1 or 2 topics or whatever it may be, you will be forgetting a lot of topics. அந்த டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும், which is your weaker, which area you are weak, which area you are good. So whichever is the area you are weak or you are forgetting that particular topics, revise it. Okay, clear? இனிதான் 9th மந்தில் வந்து we are going to schedule பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் யூ ஹாவ் டு அண்டர்கோ 2 to 3 full mock test means chemistry, physics and biology. ஓகே, ஒவ்வொரு மாக் டெஸ்ட் பண்ணால் நான் சொன்ன மாதிரி 2 to 3 நான் ஆவரேஜ் தான் சொல்லியிருக்கேன், அதை விட அதிகமாக பண்ணலாம். ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ மண்டே நீங்கள் ஒரு மாக் டெஸ்ட் நடத்தீங்கன்னா டியூஸ்டே அதை அனலைஸ் பண்ணலாம். Wednesday again, you can easily go for 3 to 4 or at least 3. Okay, or 3 mock test means I'm telling you guys, not with the chemistry, not just single physics or not just single biology or something, entire question paper, physics, chemistry, biology, including all the questions, you have to do the mock test with time. எவ்வளோ டைம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டைம்னு, ரைட்? அந்த டைம் அலாரம் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் எல்லாமே படிச்சுப்பீங்க, ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா யூ வாண்ட் பி ஏபிள் டு கிராக். நீங்கள் கிராக் பண்ணுவீங்க, அப்போ ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கிற மார்க் வர்றதுக்கும் கொஷின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, இனி ஒவ்வொரு டெஸ்ட் முடியும் போதும் எங்கே நீங்கள் வந்து மார்க் போயிட்டீங்க, வை டிட் ஐ லூஸ் மார்க், எங்கே நீங்கள் மார்க் போயிருக்கீங்க, உங்களோட மார்க்ஸ் போயிருக்கு, அந்த கான்செப்ட் மிஸ்டேக்கா, இல்லை கேல்குலேஷன், as I told you கேல்குலேஷன் எரரா, இல்லை மெமரி பிரச்சனையா, சிலவங்க வந்து மறந்து போயிடுவாங்க, இல்லை டைம் மேனேஜ்மெண்ட்டா. ஓகே, this is the point I forget to mention. Time management also will be there. Sometimes in the mock test itself, they may be giving the, we know that what is time, right? You know that 3 hours of times. These 3 hours of times நம்மளால வந்து we may not be able to do all the questions. So அந்த questions உங்களுக்கு தெரிஞ்ச questions இருக்கலாம், ஆனா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வரும்போது உங்களால பண்ண முடியாது. ஸோ அதுவும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அது மறுபடியும் ரிப்பீட் பண்ணி படிக்கும்போது you will be aware, okay, this time I have to go for the time management, I have to manage the time well, or else I won't be able to complete the questions. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு. ஸோ this is going to be your 9th month intensive plan. Next one, 10th month the final revision வந்து I told you na guys, I supposed to tell you this in the first time, I mean first initial stage of this class. உங்களோட NCERT, okay, take your NCERT, read it thoroughly. ஒரு 2 to 3 times நீங்கள் ஒரு சாப்டர் படிங்க. NCERT is going to be your Bible, Quran, Bhagavad Gita, everything. NCERT தான் உங்களோட பைபிளாக இருக்கட்டும். நீங்கள் நீட் பசங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் எ நீட் aspirant, whatever it may be, NCERT is going to be a Bible, Quran, Bhagavad Gita. You have to study that. Okay, you cannot skip the NCERT and you can go see resources. உங்களுக்கு resources வந்து உங்களுக்கு வந்து you can check it, you can revise it, you can go for the better resources. That's very good and I appreciate. But NCERT முதல்ல NCERT படித்து முடிச்சதுக்கப்புறம் நீ போ. ஓகே, அதுக்கப்புறம் நீ போயிட்டு வந்து எந்த ரிசோர்ஸஸ் எந்த இன்ஸ்டிடியூட்டோட எந்த மொடியூல்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு எடுக்கலாம். ஆனால் NCERT தான் கரெக்ட். NCERT படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும். ஓகே, see I'm telling you for the chemistry, especially for the organic, NCERTல மொத்த கான்செப்ட்டும் இல்லை, ஆனால் NCERTக்குள்ளே இருக்கிற நிறைய கான்செப்ட் இருக்குது, அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஓகே, எஸ்பெஷலி ஃபார் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆல். அதே மாதிரி சாப்டர் கம்ப்ளீட் பண்ணும்போதே நோ வசந்தகுமார். ஓகே, 10th month ரிவிஷனில் I will suggest you, if you are able to go with the நம்மள அந்த சிட்டி ரோபோட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒட்டுக்கா போக முடிச்சோன்னா இட்ஸ் ஃபைன். ஆர் எல்ஸ் NCERT ஃபிங்கர் டிப்ஸ், இல்லைனா நமக்கு வந்து இந்த இது இருக்குல்ல ஷார்ட் நோட்ஸ் இருக்குல்ல, go revise the NCERT multiple types, or else you go for the short notes.
Okay, and practice previous year questions, maintain confidence. This is something I guess everyone will be having, or everyone will be losing. Either you will be have, either you will be lose. That's it. Okay, so NCRT multiple times. I'm telling you, this is for the 10th month now. So 10th month means basically you can easily do that, right? உங்களுக்கு வந்து NCRT மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் இருக்குது. You have the time to do the multiple revision for the NCRT, so don't worry about that. Okay, so revise multiple times, prepare short notes, prepare practice question, previous year questions you have to practice, and you have to maintain the confidence. I guess you have that. Correct? Those are having the confidence now will be losing the confidence at the end of the time. No. You have to be consistent. Okay, if you are having the willpower, you will get through that. That's it. உங்களால் முடியும்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா, உங்களுக்கு அது வந்து ஈஸியாக க்ராக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நான் வந்து என்னோடய அரகுற தமிழ் வச்சுட்டு உங்களுக்கு நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேனே, அதே மாதிரி தான். ஓகே, நானே எனக்கே நான் வந்து இந்த செஷன் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ் வரும், ஐ கேன் டீச் இன் தமிழ். பேசிக்லி ஐ நோ தமிழ், பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். ஐ ரியலி டோன்ட் நோ வாட் ஹேப்பன். If I'm standing in front of the camera, I forget my Tamil. I studied in Tamil Nadu, everything, but when I'm in front of camera, I forget complete Tamil. எனக்கு தமிழே வர மாட்டேங்குது. ஸோ நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கே உட்காந்து நான் வந்து எனக்கு தமிழ் வரும், ஐ கேன் டீச் இட் என்ன மைண்டே வந்து செட் பண்ணி வச்சு நான் வந்திருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும். ஓகே, ஓகே, எஸ் ஷிவான், எஸ். ஓகே, அதே மாதிரி தான் நீங்களும். ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் த கான்ஃபிடன்ஸ். சி, இன் பிட்வீன் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நீங்களே வந்து யூ வில் ஹாவ் த செல்ஃப் டவுட். யூ வில் பி திங்கிங், ஓகே, திஸ் இஸ் த டிசிஷன் விச் ஐ டேக்கன் இஸ் ஸ்ட்ராங். இது கரெக்டான டிசிஷனா இல்லை தப்பான டிசிஷனா, என்ன பண்ணுறது, நான் இது ட்ராப் பண்ணலாமா? நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவோம். இப்போல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் கொஞ்சம் ஒரு செப்டம்பர் அக்டோபர் ஆகும்போது either you will be having more confidence or more you are ready to do more hard work, or you will lose everything. உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு டெல் யூ ஒன் திங். நீங்கள் ஏற்கனவே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, யூ ஆல்ரெடி ஸ்டார்ட் திஸ். தட்ஸ் வை யூ ஆர் ஹியர். நீங்கள் இப்போ இந்த யூடியூப்பில், நான் இது எல்லா டைமும் சொல்கிறதா, நீங்கள் இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்குறேன்னா, இட்ஸ் ஆல்ரெடி யூ ஹவ் ஸ்டார்ட் திஸ் ப்ரிப்ரேஷன், ரைட்? யூ ஆல்ரெடி ஸ்டார்ட் திஸ். யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் சாய்ஸ். உங்களுக்கு பின்னாடி போக முடியாது. யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ். உங்களால் இனி வர வழி இல்லை. நீங்கள் முன்னாடி போய் தான் ஆகணும். அப்போ நல்லா போங்களேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போங்க, வேறு வழி இல்லை. ஓகே, no issues, Lakshmi. We will do everything. Okay, set. Okay, so now what are the don'ts you shouldn't do? What are the things you shouldn't do? Okay, ma'am, easier சொல்லிட்டாங்க ma'am, because chemistry week. You have to study how to manage 12th plus NEET. சொல்லி கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கடா? ஒரு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் மேம். நான் கெமிஸ்ட்ரியில் யாரெல்லாம் வீக்காக இருக்காங்க? ஓகே, யாரெல்லாம் கெமிஸ்ட்ரியில் ஓகே வசந்தகுமார், ஐ காட் இட். யாரெல்லாம் கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கு மேம்? நான் கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கேன் மேம் அப்படின்னு கொஞ்சம் ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ். யாருமே இல்லையா? எல்லாருமே சூப்பராக கெமிஸ்ட்ரியில். ஐயா வசந்தகுமார், ஓகே. சிவன், தவனேத்ரா, நோ இஷ்யூஸ். ஓகே மீரா, என்னடா நிறைய கை வருது, ஐயோ பயமாக இருக்கே. மீ டூ மேம் ஸ்ரேயா, இட்ஸ் மீ. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு. ஐ மீன் ரைட்? You guys know. When I was a kid or when I was in your position, அந்த டைம்லலாம் எனக்கே தெரியாது நான் எதில் வீக்கு. நான் அந்த மாதிரி இருந்தேன். ஓகே, now you know where you are weak and where you are strong. At least you know that, right? உங்களுக்கு அது தெரியும்ல, that's enough. We can make all the weak things into the strong things. You know, உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. நான் இதில் வீக்காக இருக்கேன்னு அட்லீஸ்ட் அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, நல்ல விஷயம். ஓகே, yes, okay. Arun Kumar, where is Prithviraj sir? Prithviraj sir is having some health issues, so he won't be there in the Yakeen NEET paid batch. Okay, especially in the physical chemical marks. Okay.
நமக்கு செட் ஆക്കാം. Okay, okay. So don't start new books. This is the first and foremost things. Towards the end வரும்போது என்ன ஆகும்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் உங்களோட ஃபீட்ஸ் எல்லாமே ஸ்பேம் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய புக்ஸ் உங்களுக்கு ரெஃபர் ஆகிட்டு இருக்கும். இந்த புக்ஸ் படிங்க, அந்த புக்ஸ் படிங்க, இந்த புக்ஸ் படிங்க, எல்லாமே ஸ்பேம் ஆகிடும். யூ வில் கெட் டு நோ a lot of books are there. But my dear students, let me tell you one thing. Don't start any books towards the end. Okay, don't start with new books. Whatever is a book you have, revise that, study that. Okay, no more new books. And learn unnecessary new topics. Don't start with a new. If you just skip some topics during the initial time, first 2 to 3 months I told you na, அந்த டைம்ல நீங்க ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 7 months 8 months வரைக்கும் நீங்க படிக்கலைன்னா 10th monthல போயிட்டு அந்த நியூ டாபிக்ஸ் படிக்க உட்காரக்கூடாது. ஓகே, கிளியர்? சேஞ்ச் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு படிப்பீங்க, இந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணலாம்னு வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக சேஞ்ச் பண்ணக்கூடாது. தட் இஸ் ஆல்சோ இஸ் ரியலி டேஞ்சரஸ். ஓகே, அந்த மாதிரி அப்பப்போ வந்து ஓகே நான் இது படிச்சுக்கலாம், இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, நவ் யூ ஹேவ் சேஞ்ச் அகெயின். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் எதுதான் உங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் புக், அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் எதுதான் உங்களோட பர்டிகுலர் டைம் டேபிள்னா அதில் ஸ்டிக் பண்ணானுங்க. ஓகே, ட்ரை டு ஃபாலோ தட். It will be, see, initially whatever is the timetable or whatever is the strategy which I'm giving you or you are making it, it's really difficult my dear students. அது ஃபாலோ பண்ணுறதுக்கு யாராக இருந்தாலும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இப்போ எனக்கு டிஃபிகல்ட்டாக இல்லையா, அதே மாதிரி தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் when you used to that, when you got, we don't have any other choice. உங்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லை. ஸோ you are supposed to do that. You are supposed to do that and you will do that. You don't have any other choice. That's the reason. Okay, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது you can do it. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு டைம் டேபிள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அண்ட் இஃப் யூ ப்ரிப்பேரிங் சம் டைம் டேபிள் ஆர் ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் மேக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் வந்து 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் படிக்கிறேன்னு சொன்னேன்னா உன்னால் முடியாது. அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட். நானே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஐ won't suggest you to go for that. I will study, okay, 24 hours I'm having, I will study 6 hours. Daily I will study 6 hours. That's enough. That's more than enough. Or I will study 8 hours. You cannot study 20 hours and to get taught together you have 24 hours. You cannot study for 20 hours. How will you study 4 hours only sleeping? That's not possible, right? ஆமாம் தானே? ஸோ அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடாது. நமக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பிளான் வச்சு, ரியலிஸ்டிக்கான ஒரு டைம் டேபிள் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஐ கெஸ் திஸ் இஸ் பெஸ்ட், ரைட்? ஆமாம் தானே? 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நான் படிப்பேன். 4 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நான் வந்து சாப்பிட்றதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுறதுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். மிச்சம் இருக்கிற 2 மணி நேரம் தான் நான் ஸ்லீப் பண்ணுவேன். அவ்வளோதான். நீட் எழுதுறதுக்கு நீங்கள் எடுக்க மாட்டீங்க. யூ வாண்ட் பி தர் ஃபார் ரைட்டிங் த நீட். 8 hours is the goal. That's good. That's good, Shivan. In out of 24, you can study for 8 hours. And I'm telling you, if you can't study for 8 hours, that's okay. 4 hours இல்லை 5 hours படிங்க. ஆனால் அது கண்டினியூஸாக படிக்கணும். அந்த இப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஏர்ஜ் இருக்குல்ல, ஐ ஹாவ் டு கிராக் நீட், ஐ ஹாவ் டு கோ நீட், ஐ ஹாவ் டு கெட் நீட்னு அந்த ஒரு ஸ்பார்க் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போ இப்போ நீங்கள் 4 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா, 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா, அது அதே மாதிரி மார்ச் வரைக்கும், நெக்ஸ்ட் மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் வரணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதில் தான் எல்லாமே இருக்குது. இட்ஸ் நாட் லைக் இன்றைக்கி நான் 20 மணி நேரம் படிச்சுட்டேன், நாளைக்கு நான் ஒன்றுமே படிக்க மாட்டேன், ஏன்னா ரெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு எனக்கு ஒன்றுமே படிக்க முடியாது, ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ நீ இன்றைக்கி படித்தது எல்லாமே மறந்துருப்ப. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டெய்லி யூ ஹாவ் டு ஸ்டடி, டெய்லி யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த டைம் ஆல்சோ. 6 hours is maximum that you have to study daily. அதுவே கஷ்டம்டா. யோசிச்சு பாரு, 6 மணி நேரம் ஒரு டெய்லி உட்காந்து படிக்கணும். ஐயோ, என்னால் யோசிக்க கூட முடியலை. 6 hours you are continuously you are going to study. You just imagine. That's really difficult, right? So do that. அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அதிகமாக ஆக்கலாம் if you need. If we are weak in 11th, what plan should we do, ma'am? Please reply. இப்போ நம்ம நீட் ரிப்பீட்டர் தான் எடுக்க போகிறோம் பசங்களா. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் we are going to discuss the 11th chapter also. So study with us, no issues. முத்துமாரி. இன்னொரு விஷயம், எனக்கு இந்த பேர் நான் படிக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், இல்லை ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முத்துமாரி ரஸ். ஓகே, ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் ஐ ஹோப் யூ நோ தட் ஐ கால்ட் யூ. ஓகே, Saraswati, you can crack it if you are willing to hard work.
maybe I feel need to do. அப்போ நமக்கு வந்து இதில் இனி இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்னென்னா முடியலை மிஸ் பசங்களா, உங்களுக்காக தான் இந்த எக்கீன் நீட் பேட்ச். உங்களுக்கே தெரியும் எக்கீன் நீட் பேட்ச், இன்ஃபினிட்டிவ் பேட்ச் உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்துறதுனா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அதிலே வந்து நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கானது அன்றைக்கே நம்ம பெய்ட் பேட்ச்சில் நம்ம சார் சொன்னோம், ரைட்டன் சார் சொன்னிருந்தோம், நம்மளோட கசினோ டீச்சர் சிஸ்டர்ஸ் யாராவது பெய்ட் பேட்சஸில் நேமிங் எழுதுறீங்கன்னா, நேமிங் இல்லை என்னடா நான் வளரிட்டே இருக்கேன் இருங்க, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தே கேன் ஆல்சோ யூஸ் தட். ஸோ இட்ஸ் வெரி வர்த். உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரியும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஐ மீன் உங்களோட லெக்சர் நோட்ஸ் இருக்கும், ஷார்ட் நோட்ஸ் இருக்கும், மைண்ட் மேப்ஸ் இருக்கும், ஃபார்முலா ஷீட்ஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. 24/7 டவுட் சப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. ஓகே, ஓகே மேம், யூ ஜஸ்ட் பிரேக் டவுன் அவுட் த ரியாலிட்டி மேம், அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ ஐ ஹோப் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ரோல் பண்ணாதவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இருக்கிறேன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி வெல். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் எக்கீன் நீட் பேட்சில், பெய்ட் பேட்சில் நம்ம சந்திப்போம். Okay, clear? Any CBT chances in offlines? And I'm not sure about it, Shiva, and I will just discuss with the respective team and get back to you. Okay, bye bye, all the best. Okay, bye bye. Stay happy, stay pleasant, stay positive. Okay, bye bye.